ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருள் இந்த இட்லி பாத்திரம் அங்கே யூஸ் பண்ணது அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து நாங்கள் மொத்தமாக செட்டில் ஆகி ஊருக்கு போகலான்ட்டு போகிற நேரம் இதெல்லாம் அப்படியே தூர போட்டு போயிடலான்னு சொல்லி தான் ரொம்ப நல்ல நல்ல பொருளெல்லாம் இங்கே பாத்திரம்லாம் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் கருவாடு. எதுக்கு அப்படி நல்ல நல்ல பொருளாக வாங்க மாட்டோம்னு சொன்னால் பெரிய பாத்திரங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த குவார்ட்டர்ஸ் வந்து வெறும் 18 மாதம் தான் நாங்கள் இருக்க முடியும். அப்படியே வெளில போயிடணும். இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி பொருளை மாற்றும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது காஞ்ச மாங்காய், அப்புறமேட்டு தேங்காய், பியூர் தேங்காய் எங்களுக்கு இது கிடைக்காது. அதனால் பியூர் தேங்காய் வாங்கிட்டு வருவோம். இது போக இது தீந்துடுச்சுன்னு சொன்னால் இதை வந்து கேரளா ஸ்டோரில் போய் நாங்கள் திரும்ப வாங்கிக்கிடுவோம். தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், அங்கே உள்ள நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஆச்சி, சக்தி, அந்த மாதிரிப்பட்ட பிராண்ட் மசாலா பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் போய் நாங்கள் அங்கே கடையில் வாங்கிக்கிடுவோம். தேங்காய், கப்பக்கிழங்குங்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஐட்டங்கள்லாம் அங்கே கிடைக்கும். நான் வாங்கிப்பேன். இந்த அட்டைப்பட்டி நிறைய மசாலா சாதனம் தான் இருக்குது. இதில் போக ஒரு 6 மாதம் அந்த மாதிரி கூட இருக்க மாட்டோம். ஒரு 4-5 மாதத்தில் திரும்பியும் ஊருக்கு போவோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப அதிகமான பொருள் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் கொண்டு வருவேன். இது தேங்காய். அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, தேங்காய் வாங்கி காய போட்டு அந்த சிரட்டையிலேருந்து அதுக்கு வெளியில் வந்ததுமே கத்தி வச்சு கீறி கொடுப்பாங்க. கீறி அதை காய போட்டு அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதான் இது. அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா புட்டு மாவு அதெல்லாம் இங்கே கிடைக்காது. கேரளா ஸ்டோர் போகணும், அப்படியே மார்ஜின் ரேட்டு பார்த்து தருவாங்க. அதனால் இந்த மாதிரிப்பட்ட சாதனங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் லாபப்படும். பெருங்காயம் அப்படி தான், இந்த கட்டி பெருங்காயம் கிடைக்காது, தூள் தான் கிடைக்கும். பூண்டு ஊறுகாய் அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி கேரளா ஸ்டோரில் போய் தான் நாங்கள் வாங்க முடியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு நடுவில் ஒரு கேரளா ஸ்டோர் இருக்கும். அதனால் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். நல்லெண்ணெய் அப்படி தான் கிடைக்காது. இது என் பிள்ளைங்களுக்காக நான் வாங்கினது. இது கிடைக்கும், சுவிங்கம் கிடைக்கும். ஆனால் நான் பிள்ளைங்களுக்காக கடைக்கு போனதுனால வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமாட்டு மசாலா சாதனம், அப்புறம் முகத்துக்கு போடுற மஞ்சள், இட்லி பொடி இதெல்லாம் வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்காது. அதனால தான் நாங்கள் வீட்டில் அங்கேருந்தே வாங்கிட்டு வர்றது. பக்கத்தில் கிடைக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் எவரெஸ்ட் பிராண்டு தான் கிடைக்கும். அது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு நெஞ்சில் சளி பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெயில் போட்டு தேய்க்கிறதுக்காக சூடை வாங்கிட்டு வருவேன். இது நான் எடுத்து போட்டேன், எனக்கு தெரியாது, நான் அவரும் எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி அப்படி 2 பாக்கெட் மஞ்சள், முகத்துக்கு போடுற மஞ்சள் வாங்கிட்டு வந்தோம். இது வத்தல் தூள், மல்லித்தூளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்ததுமே கடைக்கு ஓடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் வாங்கிட்டு வர்றது. வத்தல் மல்லி அதெல்லாம் இங்கே கிடைக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சக்தி, ஆச்சி அந்த பிராண்டெல்லாம் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த பிராண்டு பொருளெல்லாம் அங்கேருந்தே வாங்கிட்டு வர்றது. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி மிட்டாய் ஆசைப்பட்டு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். ரசப்பொடி, அதுக்கப்புறமாட்டு கற்கண்டு, சுக்கு கருப்பட்டி, கருப்பட்டி எல்லாம் இங்கே கிடைக்காது. அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். இது எங்கள் வீட்டாலும் அவரும் எடுத்து போட்டிருக்காரு, மஞ்சள் முகத்துக்கு போடுறது. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது தான், அதனால் ஒன்றும் இல்லை. ரசப்பொடி, பேபி சாம்பார் பொடி தினமும் காலையில் கூடுதலும் சாம்பார் வைக்கிறதுனால இவ்வளோ பெரிய லைனாக நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டோம். கூடுதல் இது தீராதுன்னு நினைக்க சாம்பார் பொடி அவ்வளோ இருக்குது. காஞ்ச மாங்காய் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு கறி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். தேங்காய், காஞ்ச தேங்காய் கொண்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னு சொன்னால் வெளியில் காய வைக்க முடியாது, கொஞ்சம் போட்டு எடுன்னு சொல்லி தந்தாங்க அப்பா வீட்டில். ஆனால் வெளியில் போட்டோன்னு சொன்னால் காக்கா அவ்வளோ கொத்திட்டு போயிடும். இது வேறு கீறி அது தூக்கிட்டு போகிறதுக்கு வசதியாக குட்டி குட்டியாக இருக்குதா, தூக்கிட்டு போயிடும். போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்குள்ளே தூக்கி கொண்டு போட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்திட்டு போக ஆரம்பிச்சிது, எவ்வளோ நேரம் விரட்ட முடியும். அதனால் அப்படியே கொண்டு போட்ட மேனிக்கு அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் கொண்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம், என் பொண்ணு நானும். இது வந்து பால்கனியில் வெயில் ஒரு 3 மணிக்கு அப்புறம் தான் வரும். இருந்தாலும் சரி கொஞ்சம் போட்டு எடுப்போமே, ட்ரெயினில் 3 நாளாக உள்ளாடியே கட்டி வச்சுருந்தது இல்லையா, அதனால் எடுத்து கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கோம். அடுத்து ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால்
இந்த மாதிரி லட்டு என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின்லேயே பாதி சாப்பிட்டாச்சு, இது கொஞ்சம் தான் இருக்குது. மைசூர் பாக் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதெல்லாம் எங்கள் அம்மா தான் வாங்கி தர்றது. இந்த குட்டி குட்டி சாக்லேட்டு, அதுக்கப்புறமேட்டு சிப்ஸு, காரச்சோ, அந்த சீவல், முறுக்கு, அப்புறம் மிக்சர், இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் அம்மா தான் கடையில் போய் மொத்தமாக வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சக்கை வத்தல், கிழங்கு வத்தல், இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இருக்கும். ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஏதோ கொஞ்ச நாளைக்கு காஃபிக்கு யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வேணும்னு சொன்னால் இங்கேயே கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டோரில் இவ்வளோ இந்த மாதிரி பொருள் எல்லாமே கிடைக்காது. காரச்சோ கிடைக்கும், ஒரு சில பொருள் கிடைக்கும், போய் வாங்கிட்டு வந்துடும் ஆசைப்பட்டு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் என் பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்காக அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு சொல்லி இந்த ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து அதை சும்மா சவச்சி துப்பி துப்பி விளையாண்டுட்டே இருந்தாங்க. திரும்ப சின்ன வெங்காயம், பொடி வெங்காயம் சரி வீட்டில் யூஸ் பண்ணது கொஞ்சம் சும்மா இருந்துச்சு, அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போது கன்னியாகுமரிக்கு வந்தால் தெரியும் உங்களுக்கு, பட்டை, கிராம்பு, இந்த கொஞ்சம் வாசனை பொருள் அதெல்லாம் கொஞ்சம் கடை அதில் விற்கிறாங்க. ஒரு 4-5 கடையில் வரிசையாக விற்றாங்க. அப்போ அதில் ஆசைப்பட்டு போய் வாங்கினது தான் இந்த பொருளெல்லாம். பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புட்டு பொடி, அரிசி மாவு பொடி, இதெல்லாம் கூட கொண்டு வந்திருந்தேன். இது நாங்கள் லீவுக்கு போயிட்டு வரனால ஒரு தெரியும் இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கும், ஆல்ரெடி இங்கே இருந்துட்டு தான் நாங்கள் லீவுக்கு போனோம், அதனால் எங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். காக்கா பார்த்திங்கன்னா சுற்றி உட்காந்துருந்து கரைஞ்சிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் உள்ளே தூக்கிட்டு போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.